buddies, I'm Ajay Ashita, grade 7 from Primbas Guidance School. This is a message from Savitri by Aurobindo. The boundless with the boundless take concerns, while there one can be wider than the well, while there one is the owns infinity. Thank you, bye. Buddies, நான் உங்கள் ஆர்ஜே சாயம்ரீஷ் கிரேட் 5A ஃப்ரம் பிரிம்பட்ஸ் கார்டன் ஸ்கூல். டுடேஸ் கர்மயோகி அப்பாஸ் மெசேஜ்: ignorance is an extreme capacity of consciousness to forget its origin, so that in action the full concentration will be there. It can be overcome when we can be conscious of our origin. To fully overcome ignorance, we must conscious of our origin activity. Thank you. Bye. Hi, hello buddies. நான் உங்கள் அஜய் கன்யா ஃப்ரம் கிரேட் 3B ஃப்ரம் பிரைம்பட்ஸ் கார்டன் ஸ்கூல். இன்றைக்கி நான் குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். அது பேர் என்னென்னா நேரம் பண்ணுறது. நைட்டில் ஒரு பையன் அவங்க அப்பா கூட மாலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு வரும்போது ஒரு டாய் ஷாப்பில் ஒரு கார் பொம்மை இருக்கிறத பார்த்தானா. அப்பா எனக்கு அந்த கார் பொம்மை வாங்கி தரீங்களாப்பான்ட்டு அந்த பையன் கேட்டானா அவங்க அப்பா கையில். சரிப்பா வாங்கிக்கப்பான்னாங்களா. அப்போ அந்த கார் எடுக்கும்போது பக்கத்துலேயே ஒரு ஹெலிகாப்டர் பொம்மை இருந்துச்சு. அப்பா நான் கார் பொம்மை எடுக்கலப்பா, எனக்கு ஹெலிகாப்டர் பொம்மை வாங்கிட்டாங்கப்பா அப்படின்ட்டு அந்த பையன் கேட்டானா. 5 minutes இப்போ கடை மூட போடு, என்ன வேணுமோ உனக்கு சீக்கிரமாக சொல்லு என் கையில் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொன்னாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு போய் அந்த ஹெலிகாப்டர் பொம்மை இருக்கும்போது பக்கத்துலேயே வீடியோ கேம் பார்த்துட்டானா. அப்பா எனக்கு ஹெலிகாப்டர் பொம்மை வேணாப்பா, எனக்கு வீடியோ கேம் தான்ப்பா வேணும் அப்படின்ட்டு அந்த பையன் கேட்டானா. அப்போ அவங்க அப்பா சீக்கிரமாக சொல்லி எதுவாக இருந்தாலும் அவங்க அப்பா அதே சொன்னானா. இப்போ அவன் கொலப்பட்டில் இருந்தானா. எந்த பொம்மை அங்கேருந்து இந்த மூளை காரா இல்லை ஹெலிகாப்டரா இல்லை வீடியோ கேமான்னு யோசிச்சுனே இருக்கும் போது திடீர்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி அந்த ஓனர் கடை மூட்டுன்ட்டு சொன்னாங்களா. இல்லைன்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் முடிவு பண்ணுறதுக்கு லேட் பண்ணிடுறோம். ஆனால் கோட்டை ஒத்துடுறோம். நம்ம டைம் நமக்காக நிற்காது, நேரம் பண்ணுறது. தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். ஒரு குரு தன் சீடர்கள் ஒரு 10 பேரோடு என்ன பண்ணுறாரு, ஒரு ஊராக அப்படி பிரயாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஊருக்கு வராரு. ஒரு ஊர்லேயும் கொஞ்ச நாள் தங்கி இருந்து ஏதாவது அந்த சீடர்களுக்கு தேவையான பாடம் சொல்லித்தரது, அந்த ஊருக்கு தேவையான மக்களுக்கு தேவையான ஏதாவது பணி செய்கிறது, அது மாதிரிலாம் செய்வார். ஸோ அந்த ஊரில் அப்படி அவர் சீடர்களோடு தங்கி இருக்கும்போது அந்த ஊரில் ஒருத்தர் இவர் ஒரு வித்தையாக சீடர்களுக்கு சொல்லித்தராரு. அந்த சிலம்பம், வில்வித்தை, அதை மாதிரி ஒன்று சொல்லித்தராரு. அப்போ அதை பார்த்துட்டு அந்த ஊரில் இருந்த ஒருத்தன் என்ன சொல்கிறாருன்னா, வில்வித்தையில் அந்த ஊரில் நான் தான் சிறந்தவன் இந்த ஊரில் அப்படின்ற மாதிரி தன்னை அறிமுகப்படுத்திட்டு அப்படி யான் இவர் கேட்குறாரு. அவன் ரொம்ப பெருமையாக பேசுகிறான். நான் இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், நான் இவ்வளோ பயிற்சி எடுத்திருக்கேன், உங்கள் சீடர்களுக்குன்னா ஆமாம் நான் சொல்லித்தரேன்னா சரி நம்ம போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதில் தற்பெருமையில் கேட்குறான். அவரும் சரிப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். என் சீடர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், சரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு 3 சுற்று வைக்கலாம், 3 ரவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, 3 ரவுண்டு இருக்குது, யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் ரவுண்டு இங்கேருந்து ஒரு தூரத்தில் இருக்க ஒரு மரத்தை குறி வச்சு அதில் இருக்க ஒரு பழத்தை இது பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவர் குருவோட சீடரும் அதை அடிச்சிடுறாரு. இந்த ஊராலும் அந்த அடிச்சிடுறாரு. 2 பேரும் இது பண்ணுறாங்க. செகண்ட் இன்னொரு ரவுண்டு சொல்கிறாங்க. அது என்னென்னா கீழேருந்து மேலே பார்த்து மேல் நோக்கி அந்த மலை மேலே இருக்க ஒரு இதை பார்த்து அம்பு எய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த சீடரும் ஜெயிச்சிடுறாரு. இந்த ஊரில் இருந்தவர் காம்படிஷனுக்கு வந்தார் இல்லையா, அவரும் அதில் ஜெயிச்சிடுறாரு. ஸோ இப்போ இதுவாக இருக்கும்போது அடுத்து அந்த குரு என்ன சொல்கிறாரு, ஒரு 2 மலைக்கு நடுவில் ஒரு தொங்கு பாலம் மாதிரி ஒன்று போகுது. கீழே ஃபுல்லாக ஆறு ஓடுது, தண்ணி ஓடுது. அதில் நின்று இந்த பக்கம் நின்று அந்த பக்கம் இருக்க ஒரு இடத்த ஒரு மரத்தை குறி வைக்க சொல்கிறாரு குரு.
அப்போ அந்த சீடர் போய் நின்று இது பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா நிற்க முடியல, பேலன்ஸ் இல்லை. அந்த பாலம் வந்து தொங்கு பாலம்னும் போது அது அப்படியே ஆடும் இல்லையா, அவருக்கு தரை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாததுனால அப்படியே ஆடுறதுனால அவரால் வந்து என்ன பண்ண முடியல, குறியை பார்த்து வைக்க முடியல. பட் அந்த சீடரும் நின்னார், இது பண்ணார். சீடர் ஜெயிச்சிட்டார், இவர் தோத்துட்டார். ஸோ தோற்ற உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நம்ம ரொம்ப பேசிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டு, எப்படி நம்ம தோற்றோம், நம்ம தான் எதுனாலும் கரெக்டாக குறி பார்ப்போமே, எப்படி நம்ம தோற்றோன்னு அவரால் வந்து அதை ரியலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போ அந்த குரு வந்து பொறுமையாக சொல்கிறாரு, இதை புரிய வைக்கிறதுக்காக தான்ப்பா நான் இந்த போட்டியே வச்சேன் உனக்கு. அதாவது நீ வந்து உன் மேலே இருந்த நம்பிக்கையை விட உன்னோட வில்லு மேலேயும் அம்பு மேலேயும் தான் நீ வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்த. நான் நல்லா ஸ்டடியாக இருக்கேன், நான் நல்லா அடிப்பேன், நான் ஸ்ட்ராங் அப்படின்னு நீ நினச்சிருந்தீன்னா எந்த இடமா இருந்தாலும் நீ வந்து பேலன்ஸ் பண்ணி நின்று வந்து அடிச்சிருக்கணும். பட் தரையில் உன்னால் நிற்க முடிஞ்ச உன்னால் வந்து ஒரு பாலத்தில் கொஞ்சம் சப்போர்ட் கம்மியான இடத்துல வந்து உன்னால் நிற்க முடியல பாரு. ஸோ நீ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் தான் உன்னோட வில் வந்து நல்லா நீ அந்த வித்தையில் வந்து சிறந்து வர முடியும். உன் மேலே நீ நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவரும் தன்னோட தவறை உணர்ந்து குருவை வணங்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.